நீங்க எல்லாரும் இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும்னு அந்த ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம். முதல்ல கும்பிட்டுக்கங்க. அம்மா தாயே. யாரும் சாப்பிடாதீங்க, நிறுத்துங்க. யாரும் சாப்பிடாதீங்க, சாப்பிடாதீங்க, நிறுத்துங்க. இந்த சாப்பாடை யாரும் சாப்பிடாதீங்க. ஏய்யா சாப்பிடுற நேரத்துல சாப்பிட வேணாம்னு சொல்றீங்க? அம்மா, அந்த சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்குமா? என்ன உளறீங்க? இந்த சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்கா? அம்மா, அந்த சாப்பாட்டுல சத்தியமா விஷம் கலந்துருக்குமா? நான் போய் சொல்லலாமா? ஐயா, திடீர்னு வந்துட்டு ஏதோ சொல்றீங்க. இந்த சாப்பாட்டுல விஷம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த சாப்பாடை சாப்பிட்டு காக்கா செத்து கிடக்கு. அதை வச்சுதான் நான் சொல்றேன். எது காக்கா செத்து கிடக்கா? யோ, எல்லாரும் எந்திரிங்க. ஏங்க இருங்க, சாப்பாடுல விஷம்லாம் எதுவும் இல்ல, தைரியமா உட்காந்து சாப்பிடுங்க. ராசாத்தி ரெட்ட குழந்தையா? ஆமா தாயி, அவன மாதிரி ஒரு ஆண் குழந்தையும் உன்ன மாதிரி ஒரு பெண் குழந்தையும் பிறக்க போகுது. என்ன தாயி சிரிக்கிற? நான் சொன்னதை நீ நினைச்சு பாத்தியா? ஆமா. கவலைப்படாத, அவன் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆகாது. மொத்தத்துல அவன் உன் குடும்பத்தையே காக்க வந்த குலசாமி தாயி. தனலட்சுமி, நல்ல வார்த்தை சொல்லிருக்க. ஆமா, என் பேத்திக்கு ரெட்ட புள்ள பிறக்கணும். உனக்கு பட்டு புடவே வாங்கி தரேன். சந்தோஷமா கொடுங்கம்மா. அம்மா தாயி. பாட்டி, நான் அப்படியே கடத்தரு பக்கம் போயிட்டு வா கண்ணு. பாத்து போயிட்டு வந்துடுறேன் பாட்டி. முருகா, ஓடி வாங்க, ஓடி வாங்க. 10 ரிங்கு 50 ரூபா தான். வாங்க சார், வாங்க அம்மா, வாங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச பொருள் மேல போடுங்க, பரிசு அள்ளிக்கிட்டு போங்க. வாங்க அம்மா, வாங்க. 10 ரிங்கு 50 ரூபா தான். வாங்கம்மா, வாங்க. 10 ரிங்கு 50 ரூபா தான்மா. வாங்க, ரிங்க உங்களுக்கு பிடிச்ச பொருள் மேல போடுங்க, பொருள் அள்ளிட்டு போங்க. ஒரு செட்டு கொடுங்க. எவ்வளவுங்க? 10 ரிங்கு 50 ரூபாமா. இந்தாங்க. என்னங்கம்மா?
கீழே விழவே மாட்டேங்குது. நம்ம ஆசைப்படுறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. ராமர் சிலை கிடைக்காதா? போடுங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச பொருள் மேல போடுங்க. என்ன ரேவதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா, அந்த ராமர் சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை எப்படியாவது வாங்கிடணும்னு நானும் ரிங்கு போட்டு பாக்குறேன். ஆனா ரிங்குல சிக்கவே மாட்டேங்குது அந்த சிலை. சரி, அத காசு கொடுத்து வாங்கிட்டா போச்சு, அதுக்கே ஃபீல் பண்ற அண்ணா? அது எவ்வளவுன்னு சொல்லுங்க, பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம். சார், அது காசுக்கு விக்கிறது இல்ல சார், நீங்க ரிங்கு போட்டு எடுத்துக்கோங்க. சரி வா, நான் வேற கடையில் எங்கேயாவது வாங்கி தரேன். இல்ல இல்ல, இது என் அப்பா ஊரு, கும்பாபிஷேகம் நடக்கிற இடம். இங்க அந்த சிலைய வாங்குறது தான் விசேஷமா இருக்கும். கடையில வாங்கிக்க எனக்கு தெரியாதா? சகல, ரேவதி சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. ரேவதி, இப்ப என்ன, உனக்கு அந்த செலவு வேணும், அவ்வளவுதானே? சகல, களத்துல இறங்கு.